வணக்கம் மேடம். வாங்க வாங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா மேடம்? என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், இல்ல இல்லங்கிறான். அங்க பாருங்க. உங்க மருமகன் தான். தூக்கிட்டு வந்து பின்னி எடுத்துட்டோம். என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கை வலிச்சதுதான் மிச்சம். வாயே திறக்க மாட்டேங்கிறான். கேட்டா எனக்கு தெரியாது, நானும் தேடிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். ஒரே கதையை மாத்தி மாத்தி சொல்றாங்க. நீங்க போய் தன்மையா கேட்டு பாருங்க, சொல்றானான்னு பாப்போம். போய் பாருங்க சார். கான்ஸ்டபிள் மேடம், திறந்து விடுங்க. ஓகே மேடம். இந்தப்பா. ஹலோ, இந்த பாருப்பா. எந்திரி எந்திரிப்பா. எந்திரி எந்திரிங்கறல்ல. எந்திரி எந்திரி மெதுவா. வா. நில்லு. மாமா, சத்தியமா நான் காயத்தில கடத்தல மாமா. நம்புங்க மாமா. நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்க சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? இவனுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் கேட்கணும். ஏய், அவளை கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்கு போக மாட்ட. நான் சொல்றேன்லங்க, சத்தியமா எனக்கு தெரியும். இத நான் நம்பணுமா? உன்ன மாதிரி என் சர்வீஸ்ல எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுமா? இருடி இரு, ராத்திரி கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல தானா விஷயம் வெளியே வந்துரும். என்ன விஷயம்? யார பார்க்கணும்? என்ன விஷயம்? யார பார்க்கணும்? கிருஷ்ணா, 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 ஏண்டா அடிச்சாங்க? ஐயோ, என் தங்கத்தை நானே அடிச்சது இல்லையே, என் பிள்ளைய இப்படி அடிச்சிருக்காங்களே. என்னங்க, இங்க வாங்க. கிருஷ்ணனை பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க. வாங்கல. கிருஷ்ணா, என்னடா பண்ண? சொல்லுடா, என்ன செஞ்ச? நீங்க தான் கிருஷ்ணனோட அப்பாவா? ஆமா. உங்க பையன் இவ்வளவு அடி வாங்கியும் காயத்ரியை நான் கடத்தலன்னு போய் தான் சொல்லிட்டு இருக்கான். விசாரணை என்ன வாயால கேட்க வேண்டியதானே? ஏன் அவனை அடிச்சீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அதனால சில நேரங்கள்ல இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக என்ன வேணா செய்றீங்களா? சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். என்னமா பொல்லாத சட்டம்? இப்படி அப்பாவிங்களை போட்டு அடிக்கிறதா உங்க சட்டமா? மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி
நினைச்சிருக்கீங்களே நீங்களா மனுஷங்களா? யோ, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன் பொண்ணு எங்கேயோ எப்படியோ ஓடி போயிட்டா, அதுக்கு என் பையன் தான் காரணமா? அவன் மேல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு இப்படி அடி வாங்க வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போயிடுவ. பார்வதி. நீ நாசமா போயிடுவ. பார்வதி, அமைதியா இரு. கிருஷ்ணா, அப்பா சத்தியமா நான் காயத்ரி கடத்தலப்பா. சத்தியமா நான் கடத்தலப்பா. என்ன நம்பகப்பா. அப்பா எனக்கு வலிக்கணும்ப்பா. எனக்கு கூட்டு போகப்பா. என்ன கூட்டு போயிடுங்கப்பா. மேடம், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல மேடம், நீங்க இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் அவன் எனக்கு விரோதியா போயிட்டாலும் நானும் மனுஷன்தான். இந்த கோலத்துல இவனை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட அவனும் ஏதோ உண்மையதான் சொல்றான்னு எனக்கு தோணுது. வேண்டாம், விட்டுருங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். தேவைன்னா விசாரணைன்னு ஓடி வருவீங்க. அப்புறம் நாங்க விசாரிச்சா உங்களுக்கு பாசம் பொத்துட்டு வந்துரும். வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்வீங்க. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமல உட்காந்துருக்கோம்? இல்ல மேடம், என் பொண்ணு பத்திரமா திரும்பி வந்துருவான்னு நினைக்கிறேன். அதனால இவனை விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதி கொடுங்க. சரி மேடம். அம்மா, என் பையனை வெளியில விட்டுருங்கம்மா, விட்டுருங்கம்மா. உங்க பையனை தாராளமா நீங்க கூட்டிட்டு போலாம். என்ன பாக்குறீங்க? சாரு உங்க மேல இறக்கப்பட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. கான்ஸ்டபிள், அவனை ரிலீஸ் பண்ணுங்க. என்னையா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில நல்லவ மாதிரி டிராமா போடுறியா? பாரியா என் பிள்ளைய கிழிஞ்ச நாராட்ட கிடக்குறான். நீயும் 2 பிள்ளை பெத்தவன் தானே. உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிருந்தா நீ சும்மா இருப்பியா? ஒரு புகார் கொடுத்து என் பையனை சித்திரவதை செஞ்சுட்டு இப்போ இது போதுன்னு புகார வாபஸ் வாங்க வந்துட்டியா? இப்ப சொல்ற கேட்டுக்க. இனிமே உன் மகளே திருந்தி என் வீட்டுக்கு வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. என்ன நினைச்ச எங்க குடும்பத்தை பத்தி? நீ நினைக்கிற மாதிரி புத்தி கெட்ட குடும்பம் இல்ல. ஊருக்கே உதாரணமா இருக்கிறவங்க நாங்க. எங்க குடும்பத்தை சீரழிக்க நினைச்ச இல்ல, நீ நல்லா இருக்க மாட்ட. சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. கிருஷ்ணா, கிருஷ்ணா, மெதுவா. மெதுவா வாப்பா. ஐயோ, மெதுவாடா, மெதுவா.
தாங்க முடியலங்க. என் பிள்ளைக்கா இந்த கதை ஏங்க? இப்ப அழுது என்ன புண்ணியம்? இத முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் என்னங்க செஞ்சேன்? நோட்டீஸ் வந்த உடனே கிளம்பிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துருப்பேன். அதையே இத தாங்கிக்கிட்டு எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? அதோட விளைவுதான் இது. நீ அங்க போன, கத்துன, உன் பையன்கிட்ட அவளை தூக்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவனும் தலையை ஆடிட்டான். அவன் செஞ்சிருப்பான்னு நினைச்சு தனிகாசல போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இப்ப பாரு, அடிபட்டு அசிங்கப்பட்டது யாரு? நம்ம புள்ளதான். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம்னு எத்தனை தான் சொன்னாலும் நீ கேட்கறதே இல்லை. சரி, இப்பவாவது சொல்லு, உன் பையன் அவளை இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கான். அப்போ இப்ப கூட நீங்க அவனை நம்பலையா? எப்படி நம்புறது? எதை வச்சு நம்ப சொல்றேன்? அவன் கடத்தலன்னு சொல்றான்ல. அத நீ நம்பு, நான் நம்பல. நம்ம பிள்ளைய நாமளே நம்பலன்னா எப்படிங்க? அவனை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். பொய் பொய் பொய், வாயை திறந்த எல்லாமே பொய். அம்மாவும் பிள்ளையும் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க, என்னையுமா நீங்க நம்பல? ஆமா, நம்பல. இப்ப என்ன நம்பணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏங்க? எப்படி நம்ப சொல்றேன்? எனக்கே தெரியாம ஜோசியரை போய் பார்த்திருக்கிறேன். ரஞ்சினி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், சொல்லி தொலைச்சிருக்கேன். அவகிட்ட கேட்காதுன்னு தலதலியா அடிச்சு கெஞ்சினேன், கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் எப்படி உன்னை நம்ப சொல்றேன்? இது அத்தனையும் நான் எனக்காகவா செஞ்சேன்? நீ யாருக்காக செஞ்சியோ எதுக்காக செஞ்சியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ செஞ்சது துரோகம். ஆமா, துரோகம் தான். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாருங்க, அதெல்லாம் துரோகம் தான். நினைச்சது தப்பு இல்ல, அதுக்காக அடுத்தவங்க தூண்டி விட்டு அவங்களே அழ வைக்கிற பாரு, அதான் துரோகம், பச்சை துரோகம். என்னால நம்ப முடியல பார்வதி, நீ எப்ப இப்படி மாறல? உன் சுயநலத்துக்காக என்ன வேணா செய்யலாங்க நிலைமைக்கு நீ போயிட்ட பாரு, அதான் நீ எனக்கு செஞ்ச பெரிய துரோகம். ஓ, கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளைங்களையும் நம்ப மாட்டீங்க இல்ல? உங்க குடும்பத்துக்கே ஒல வச்சு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரின்னு அலைய வைக்கிறாங்களே, அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே. ஆடுங்க சாமி, ஆடுங்க. நானும் பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் ஆடுறீங்கன்னு. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு புரியாதுங்க, சத்தியமா புரியாது. வீட்டுல நீங்க நம்புறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க யார் செஞ்சது துரோகம்னு. இது பார் பார்வதி, இப்படி எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு பேசி பேசித்தான் வீட்டு விஷயத்தை தெருவு கொண்டாந்துட்டீங்க. நாங்க ஒண்ணு கொண்டு வரல, நீங்க நம்புறவங்களும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களும் தான் கொண்டு வந்தாங்க. போய் அவங்கள கேளுங்க. நீ யார சொல்ற பார்வதி? அழாம என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு தெரியாத விஷயம்னா சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, என் மனசறிஞ்சு எந்த தப்பையும் நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். சொல்லு பார்வதி. நம்ம புள்ள அடிபட்டு இப்படி ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில விளையாண்ட அந்த மொட்டை கடிதாசை எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்சவன் ஏன் பிள்ளைன்னு தலையில வச்சு ஆடினீங்களே, அந்த முகுந்தன் தான் அதை செஞ்சது. ஆமாங்க, இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கும் தெரியும். கேட்க போன என்னையும் வேண்டாமா அந்த வருத்தப்படுவான்னு தடுத்துட்டான். அவனை போய் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயோ கடவுளே, கடவுளே. இப்படி புரிஞ்சுக்காத புருஷனையும் முடியாத பிள்ளையும் வச்சுக்கிட்டு நான் என்னையா செய்வேன்? என்னால முடியலையே சாமி.